உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி. வணக்கம். உண்மை தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சர்வதேச பிடியாணை உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட தம்பதியினர் கட்டுநாயக்காவில் கைது. முல்லைத்தீவில் கரையொதுங்கிய படகு, ரோஹிங்கியா அகதிகளின் மனதை வருத்தும் அவலம். பிரான்ஸ் என்ற இலங்கை பெண்ணுக்கு நடுவானில் நேர்ந்த துயரம். சிஐடியில் மஹிந்த தரப்பு. ஜம்மு காஷ்மீரில் நில அதிர்வு. அவசரமாக கலைக்கப்பட்ட நாடாளுமன்றம். இனி விரிவான செய்திகள். சர்வதேச போலீசாரால் சிவப்பு எச்சரிக்கை பிறப்பிக்கப்பட்ட தம்பதியினர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் இருவரையும் விளக்கமறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. 1.6 பில்லியன் ரூபாய் நிதி மோசடி குற்றச்சாட்டில் சர்வதேச போலீசாரால் சிவப்பு எச்சரிக்கை குறித்த தம்பதியினருக்கு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இதற்கமைய சந்தேக நபர்களான கணவனும் மனைவியும் வியாழக்கிழமை இந்தியாவிலிருந்து கொழும்பு கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்த போது குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டனர். சந்தேக நபர்கள் நேற்று கொழும்பு பதுக்கடை நீதிவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் அவர்களை எதிர்வரும் 6ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிவான் உத்தரவினை பிறப்பித்துள்ளார். பிரிவில்ஸ் குளோபல் என்னும் நிதி நிறுவனம் ஒன்றை நடத்தி வந்துள்ள சந்தேக நபர்கள் அதிக லாபத்தை பெற்றுத் தருவதாக கூறி 160 கோடி ரூபாவிற்கும் அதிகமான பணத்தை மோசடி செய்துள்ளமை அம்பலமாகியுள்ளது. இது தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு கிடைக்கப்பெற்ற முறைப்பாட்டிற்கு அமைய விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இலங்கைக்கு கடந்த வாரம் படகில் வந்துள்ள மியன்மாரின் ரோஹிங்கியா புகலிட கோரிக்கையாளர்களுக்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மனிதாபிமான புகலிடத்தை வழங்க வேண்டும் என்று 47 சிவில் சமூக அமைப்புகள் வேண்டுகோள் விடுத்துள்ளன. ஜனாதிபதிக்கு எழுதியுள்ள கடிதத்தில் இதனை தெரிவித்துள்ள அந்த அமைப்புகள் மேலும் குறிப்பிட்டுள்ளதாவது: டிசம்பர் 19, 2024ஆம் தேதியன்று 100க்கும் மேற்பட்ட ரோஹிங்கியா அகதிகளுடன் படகொன்று முல்லைத்தீவில் உள்ள முள்ளிவாய்க்காலை நோக்கி வந்தது. அன்று மாலை இலங்கை கடற்படையினர் திருகோணமலை துறைமுகத்தில் உள்ள அஸ்ரப் இறங்குதுறைக்கு அந்த படகை பாதுகாப்பாக அழைத்துச் சென்றனர். டிசம்பர் 20ஆம் தேதி அவர்கள் பாதுகாப்பாக படகில் இருந்து தரையிறங்கியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் புகலிட கோரிக்கையாளர்களை இலங்கைக்கு அழைத்து வந்தவர்களை தடுப்பு காவலில் வைக்குமாறு உத்தரவிட்ட நீதிமன்றம் ஏனையவர்களை மெரிகான தடுப்பு முகாமிற்கு அனுப்புமாறும் உத்தரவிட்டுள்ளது. மேலும் 23ஆம் தேதி அவர்களை மெரிகான புனர்வாழ்வு முகாமிற்கு அனுப்ப இருந்ததாகவும் பின்னர் கேப்பாபிலவு விமானப்படை முகாமிற்கு அவர்களை அனுப்பியதாகவும் நாங்கள் அறிகிறோம். புகலிட கோரிக்கையாளர்கள் இலங்கையில் காலடி எடுத்து வைப்பதற்கும் தங்கியிருப்பதற்கும் அனுமதித்ததும் கடற்படையினர் அவசர சேவை பிரிவினர் முல்லைத்தீவு திருகோணமலையை சேர்ந்த பொதுமக்கள் அரசு சார்பற்ற அமைப்புகளின் உடனடி உதவிகளையும் பாராட்ட வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த அகதிகளின் கதைகள் மனதை வருத்துபவை. அவர்கள் மியன்மாரில் இருந்து 3 படகுகளில் இலங்கைக்கு புறப்பட்டுள்ளனர். எனினும் ஒரு படகு மாத்திரமே இலங்கையை வந்தடைந்துள்ளது. இந்த படகு பயணத்தின் போது பட்டினி காரணமாக 4 சிறுவர்கள் உட்பட 6 பேர் உயிரிழந்துள்ளனர். அவர்களின் உடல்களை கடலிற்குள் வீசியதாகவும் கூறப்படுகிறது. கட்டார் ஏர்வேஸ் விமான நிறுவனத்திற்கு சொந்தமான விமானத்தில் டோஹாவில் இருந்து பிரான்சின் பாரிஸ் நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த விமானத்தில் திடீரென சுகவீனமடைந்த இலங்கை பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளார். குறித்த பெண்ணிற்கு திடீர் உடல்நலக் குறைவு ஏற்பட்டதால் ஈராக்கில் உள்ள ஏர்பில் சர்வதேச விமான நிலையத்தில் விமானம் அவசரமாக தரையிறக்கப்பட்டது. முன் அறிவிப்புகளின்படி மருத்துவ குழுக்களும் விமான நிலையத்திற்கு வரவழைக்கப்பட்டன. எனினும் குறித்த பெண் ஏற்கனவே உயிரிழந்துவிட்டதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. பிரான்சில் தங்கியிருந்து 81 வயதுடைய இலங்கை பெண் ஒருவர் இவ்வாறு உயிரிழந்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பிரதான பாதுகாப்பு அதிகாரி மேஜர் நெவில் வன்னியராட்சி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் நேற்று 4 மணி நேரம் வாக்குமூலம் வழங்கியுள்ளார். குறித்த தரப்பினர் சட்டவிரோதமான முறையில் சொத்துக்களை ஈட்டியமை தொடர்பில் விசாரிப்பதற்காகவே முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பிரதான பாதுகாப்பு அதிகாரி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் நேற்று முன்னிலையாகியிருந்தார். இதன்படி அவர் நேற்று முற்பகல் 9:30 இருந்து பிற்பகல் 1:30 வரை வாக்குமூலம் வழங்கியுள்ளார். ஏலவே 2 தடவைகள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகுமாறு அவருக்கு அறிவிக்கப்பட்டிருந்த நிலையிலும் அவர் அங்கு முன்னிலையாகவில்லை என குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை சட்டவிரோதமான முறையில் சொத்துக்களை ஈட்டிய குற்றச்சாட்டு தொடர்பில் விசாரிப்பதற்காக யோசித ராஜபக்சவையும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி அவரை எதிர்வரும் 3ஆம் தேதி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜம்மு காஷ்மீரில் நேற்றிரவு நில அதிர்வு உணரப்பட்டுள்ளது. குறித்த நில அதிர்வு 4 மெக்னியூட் அளவில் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நில அதிர்வால் ஏற்பட்ட சேதங்கள் குறித்த தகவல்கள் இதுவரை வெளியாகவில்லை.
ஜெர்மனியில் நாடாளுமன்றத்தை கலைத்து பிப்ரவரி 23 புதிய தேர்தல் நடைபெறும் என்று ஜனாதிபதி பிராங்க் வால்டர் டெய்ன்மியர் இன்று உத்தரவிட்டுள்ளார். சான்சலர் ஒலாப் ஸ்கால்ஸ் தலைமையிலான ஆளும் கூட்டணியில் விரிசல் ஏற்பட்ட நிலையில் கடந்த 16 நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. இதில் சான்சலர் ஸ்கால்ஸ் தோல்வியடைந்தார். அரசு மெஜாரிட்டியை இழந்தது. இதனை அடுத்து முன்கூட்டியே தேர்தலை நடத்த பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் ஒப்புதல் அளித்தனர். இதன் பேரில் தேர்தல் திகதியை ஜனாதிபதி இன்று அறிவித்துள்ளார். இரண்டாம் உலகப் போருக்கு பிந்தைய அரசியலமைப்பு நாடாளுமன்றம் தன்னைத்தானே கலைக்க அனுமதிக்காததால் நாடாளுமன்றத்தை கலைத்து தேர்தலை நடத்தலாமா என்பதை ஜனாதிபதி தான் முடிவு செய்ய வேண்டும். நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டால் 60 நாட்களுக்குள் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சர்வதேச பிடியாணை உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட தம்பதியினர் கட்டுநாயக்காவில் கைது. முல்லைத்தீவில் கரையொதுங்கிய படகு ரோஹிங்கியா அகதிகளின் மனதை வருத்தும் அவலம். பிரான்ஸ் என்ற இலங்கை பெண்ணுக்கு நடுவானில் நேர்ந்த துயரம். சிஐடியில் மகிந்த தரப்பு. ஜம்மு காஷ்மீரில் நில அதிர்வு. அவசரமாக கலைக்கப்பட்ட நாடாளுமன்றம். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை தெரிந்து கொள்ள உண்மை தமிழ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள். வணக்கம். உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி.